Victory begins at Vidyalakshmi. Hello students, good morning to all. Welcome back to our YouTube channel. Last class, second chapter, complex numbers 2.4 la first 4 sum பார்த்தோம். இந்த வீடியோல நீங்க ரிமைனிங் இருக்கக்கூடிய 5, 6, 7 பார்க்க போறோம். See, இப்போ என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. 5th क्वेश्चनाக prove the following properties. இப்போ ப்ராப்பர்ட்டிஸே நாம் என்ன செய்யணும் அப்படின்னா ப்ரூவ் பண்ணணுமா? என்ன ப்ரூவ் பண்ணணுமா? z is real if and only if z is equal to z bar. z bar அப்படின்னு சொன்னா conjugate of z. இது ரெண்டும் சமமாக இருக்குன்னு சொல்லப்பட்டால், அதாவது z equal to z பாருக்கு சமம்னு சொல்லப்பட்டால், அல்லது நாம எடுத்துக்கொண்டால் நாம எதை ப்ரூவ் பண்ணணும்? z equal to ரியல்னு ப்ரூவ் பண்ணணும். zனா காம்ப்ளெக்ஸ் நம்பர். அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல ரியல் பார்ட் மட்டும்தான் அதுல இருக்கும், இமேஜினரி பார்ட் இருக்காது அப்படின்னு சொல்லணும். அதுலயே ரெண்டாவது ஆப்ஷன் ஒரு கொஸ்டினாக நம்ம கிட்ட கேட்குறாங்க. See, real part of z is equal to z plus z bar by 2 and imaginary part of z is equal to z minus z bar by 2i. இதுக்கு சமம்னு சொல்லணும். ஃபர்ஸ்ட் நம்ம சொல்யூஷன் 1 பார்க்கலாம். See here, by givenல என்ன கொடுத்திருக்காங்க? z is equal to z barனு நீங்க எடுத்துக்கிட்டா z is real னு ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் z யாருன்னு எடுத்துக்கணும். நாம என்ன எடுத்துக்கலாம்? let z is equal to x plus iy. சார் அப்ப பை given கொடுத்தீங்களே, அவங்க கொடுத்ததாக என்ன எடுத்துக்கிறேன்? z is equal to z bar. இதை எடுத்துக்கிட்டேன்ப்பா. z is equal to z barன்றதை given எடுத்துக்கிட்டேன். அடுத்து நான் என்ன எடுத்துக்கிட்டேன்? இதில் பயன்படுத்தப்பட்ட x என்பது z என்பது x plus iy க்கு சமம், காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஃபார்ம். இப்போ இதை கொண்டு வந்து நாம அவங்க கொடுத்த கண்டிஷன் 1ல கொடுக்கலாம். சப்ஸ்டிடியூட் z is equal to x plus iy in 1. என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். x plus iy is equal to 1 implies x plus iy whole bar. இங்க x plus iy தான், x plus iy which is equal to x minus iy ஆ மாறிடும். ஏன்? கான்ஜுகேட் எடுக்கிறோம், அதாவது பார் எடுக்கிறோம். பார் எடுத்தோம்னா இமேஜினரி பார்ட்டினுடைய சைன் சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நாம் என்ன செய்யலாம்? எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டு வரலாம், அல்லது ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட்ஸை ஈக்குவேட் பண்ணலாம். Now equating real and imaginary parts on both sides. Imaginary on both sides. இப்போ ரெண்டு பக்கமும் நாம ஈக்குவேட் பண்ணா என்ன ஆகும்னு பார்ப்போம். See here, x is equal to x னு கிடைக்கும்பா. Therefore x is equal to x. அடுத்து என்ன கிடைக்கும் பாருங்க? இமேஜினரி பார்ட். இங்க என்ன இருக்கு? இமேஜினரி பார்ட்னு சொன்னா இமேஜினரி யூனிட்டை விட்டுட்டு ரிமைனிங் இருக்கக்கூடிய இமேஜினரி வேல்யூ, அதாவது b வேல்யூ வித் சைன். இங்க b ஓட வேல்யூ y வித் சைன் பிளஸ். அப்ப என்ன செய்யணும்? y is equal to, அதே மாதிரி ரைட் சைடுல என்ன இருக்கு பாருங்க? மைனஸ் y இருக்கு, மைனஸ் y. இது ரியல் பார்ட்டை ஈக்குவேட் பண்ணிட்டேன், இங்க இமேஜினரியை ஈக்குவேட் பண்ணிட்டேன். இப்போ x is equal to x னே கிடைச்சிருச்சு. அதே மாதிரி பார்க்க போகும்போது இந்த மைனஸ் ஒய்யை இந்த பக்கம் கொண்டு வாங்க. y plus y is equal to 0. That is 2y is equal to 0. நமக்கு என்ன வேணும்னா y ஓட ஆன்சர் தான் வேணும். அப்ப 0 by 2 the answer is 0. y is equal to 0. இப்போ y is equal to 0 னு கிடைச்சிருச்சா? நாம என்னன்னு எடுத்துக்கிட்டோம்? z is equal to z bar னு எடுத்துக்கிட்டோம். z is equal to z bar. x is equal to x னே கிடைச்சிருக்கு,
y is equal to 0 கிடைச்சிருக்கு. z is equal to z barன்னு நாம எடுத்துக்கொள்ளும் போது அப்போ இங்க இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் எல்லாம் பாருங்க, எல்லாத்தையும் கொண்டு வந்து x is equal to x னும் substitute x is equal to x and y is equal to 0 in 1. அப்போதான் நமக்கு அது கரெக்டா ஈக்குவலா வருதான்னு தெரியும். எப்படின்னு பாருங்க, see ஆல்ரெடி என்ன இருந்தது, z is equal to z bar அப்படின்னு இருந்தது, அதான் நாம எடுத்துக்கிட்டது. அப்போ இந்த z க்கு என்ன போடலாம், x plus iy ன்னு போட்டிருந்தோம், x plus iy. இந்த z க்கு z barக்கு x minus iy. இப்போ x க்கு x னே ஆன்சர் இருக்கு, y க்கு 0ன்னு இருக்கு. அப்போ x க்கு x னே போடலாம், y க்கு என்ன போட்டுக்கலாம், i0. இங்க அதே x தான், மைனஸ் i0. இப்போ பாருங்க, இது ரெண்டுல இருந்து நமக்கு என்ன கிடைக்குதுன்னு, z க்கு ஆன்சராக x ன்னு கிடைக்குது, z பாருக்கும் ஆன்சராக x ன்னு கிடைக்குது. தட் இஸ் z is equal to z bar is equal to x. இது என்ன சொல்லணும் அப்படின்னா பியூர்லி ரியல்னு சொல்லணும். ஏன்னா இதுல இமேஜினரி பார்ட்டே இல்லை. பாருங்க, இசட்டோட ஆன்சராக நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, எக்ஸ். இசட் பாரோட ஆன்சராக என்ன கிடைச்சிருக்கு, அதுவும் எக்ஸ். அப்போ ரெண்டுமே ஈக்குவல் ஆயிடுச்சு, எக்ஸ்னே கிடைச்சிருக்கு, இதுல இமேஜினரி பார்ட்டே இல்லை. ஸோ இசட் ஈக்குவல் டு இசட் பார்ன்ற ப்ரூஃப் நீங்க நிரூபிச்சாலோ அல்லது எடுத்துக்கிட்டாலோ உங்களுக்கு அவங்க கொடுத்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல ரியல் பார்ட் மட்டும்தான் இருக்கும், இமேஜினரி பார்ட் 0 ஆயிரும். தட்ஸ் ஆல் பா, ஹென்ஸ் ப்ரூவ்ட் ஃபர்ஸ்ட் ஒன். இப்போ அடுத்து என்னன்னு பார்க்கணும், ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். see here, real part of z is equal to z plus z bar by 2. இங்க நாம என்ன செய்ய போறோம், இத லெஃப்ட் ஹேண்ட் சைடா எடுத்துக்கோங்க, இத ரைட் ஹேண்ட் சைடா எடுத்துக்கோங்க. நாம ரைட் ஹேண்ட் சைடை எடுத்து லெஃப்ட் ஹேண்ட் சைடை நிரூபிக்க போறோம். see here, எப்படி பாருங்க, here let z solution 2 part, let z is equal to x plus iy. என்ன எடுத்துக்க சொன்னாங்க, ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துக்குவோம், RHS. RHSக்கு என்ன இருக்கு, z plus z bar by 2 இதுதான் இருந்தது, which is equal to z க்கு பதிலா என்ன போடணும், x plus iy. அடுத்து பிளஸ்க்கு பிளஸ், z bar என்பது x minus iy. டைரக்டாவே கான்ஜுகேட் எடுத்து நான் போட்டுட்டேன், divided by 2 which is equal to, இங்க பிராக்கெட் இருந்தாலும் யூஸ்லெஸ் தான், ஏன்னா இங்க பிளஸ் தான் இருக்கு, பிளஸ் இன்டு எனிதிங் பிளஸ். ஸோ x plus iy plus x minus iy divided by 2 which is equal to, இந்த மைனஸ் iy plus iy கேன்சல் ஆயிடுது, 2x by 2 which is equal to x. இந்த x இப்பதான் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன், வெறும் x மட்டும் கிடைத்தால் அது நமக்கு எங்க இருக்கு, காம்ப்ளெக்ஸ் நம்பர் சிஸ்டத்துல, அதாவது எனி காம்ப்ளெக்ஸ் நம்பர் இந்த ஃபார்ம் ஆஃப் xy ல ரியல் பார்ட்டை குறிக்கும், ரியல் பார்ட் ஆஃப் z. x எப்படின்னு சொல்லலாம், ரியல் பார்ட் ஆஃப் z ன்னு சொல்லலாம். இப்போ நமக்கு பாருங்க ப்ரூஃப் வந்துருச்சானே, நாம என்ன எடுத்துக்கிட்டோம், z plus z bar by 2 எடுத்தோம், அதனுடைய ஆன்சராக என்ன கிடைச்சிருக்கு, ரியல் பார்ட் ஆஃப் z அப்படின்னு கிடைச்சிருச்சு. therefore இங்க என்ன சொல்லிடலாம்ப்பா, லெஃப்ட் ஹேண்ட் ஆர் ரைட் ஹேண்ட் சைடு எடுத்தோம், லெஃப்ட் ஹேண்ட் சைடு கிடைச்சிருச்சு. therefore real part of z is equal to z plus z bar by 2. ப்ரூவ் பண்ணிட்டோம், hence proved. இதே மாதிரி நாம இதனுடைய நெக்ஸ்ட் பார்ட் ஒன்று இருக்கு, அடுத்து இதுலயே கொடுத்துருக்காங்க இமேஜினரி பார்ட்டுக்கு. இமேஜினரி பார்ட்ல நம்ம கிட்ட கொடுத்தது என்னன்னு பாருங்க, இமேஜினரி பார்ட் ஆஃப் z is equal to z minus z bar by 2i க்கு சமம்னு சொல்லணும். இங்கேயும் நாம் என்ன செய்ய போறோம், லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறோம். ஸோ ரைட் ஹேண்ட் சைட்ல இருந்து தான் இப்போ நாம இமேஜினரி பார்ட்டை ப்ரூவ் பண்ண போறோம். See how we are proving. Same, let
z is equal to x plus iy. இப்போ நம்ம ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறோம். ரைட் ஹேண்ட் சைடு is equal to z minus z bar by 2i which is equal to x z யாரு x plus iy minus of z bar யாரு x minus iy divided by 2i. சில சமயத்தில் மறந்துடுவீங்க இந்த ஐயே, அவங்க சம்பளம் கொடுத்துருக்கிறப்ப இந்த 2 போட்டிருப்பாங்க, ஐயை விட்டுருவாங்க. ஐ தான் இங்கே மெயின் கான்செப்டே. ஐயை நீங்கள் விட்டுட்டீங்கன்னா மேலே ஐ டேர்ம் வந்துடும். அப்போ உங்களுக்கு அது இமேஜினரியாக மாறிடும். அப்படி கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்க. which is equal to see here x plus iy, இந்த மைனஸை உள்ளே கொண்டு போங்க. அப்போ என்னவா மாறும்? minus x plus iy divided by 2i which is equal to plus x minus x cancel ஆயிடுச்சு. iy 2 times இருக்கு. 2iy divided by 2i. இப்போ 2i cancel பண்ணிடலாம். எல்லாம் மல்டிப்ளிகேஷன் தான் இருக்கு. which is equal to y. இந்த y ன்றது யாரு? imaginary part of z which is equal to im of z. இப்போ நமக்கு என்ன ரிசல்ட் கிடைச்சிருச்சு? ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டோம், லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு. லெஃப்ட் ஹேண்ட் சைடு கிடைச்சிருச்சு. therefore என்ன சொல்லலாம்ப்பா? imaginary part of z is always equal to z minus z bar by 2i. இதற்கு தான் சமமாக hence proved. so நீங்களும் இதை மாதிரி தான் ப்ரூவ் பண்ணணும். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். புரிஞ்சுதா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? see question number 5 முடிச்சிட்டோம். question number 6. இந்த question number 6 பாருங்க. find the least value of the positive integer n for which root 3 plus I whole power n. சார் என்னமோ கொடுத்துருக்காங்க, எங்களுக்கு ஒன்றும் புரியல, எங்களுக்கு புரியும்படியா சொல்லிக் கொடுங்க சார். இப்போ கவனிங்க, இங்கே ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கு root 3 plus I. இதனுடைய பவர் என்னன்னா எனி டேர்மாக இருக்கலாம், எனி நம்பர். இட் இஸ் டேக்கன் ஃப்ரம் எனி ரியல் நம்பர் சிஸ்டம். 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 5 இருக்கலாம், 10 இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். சரி, இவங்க கேட்ட கேள்வியில் என்ன சார் நம்ம கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னா, ஃபைண்ட் த லீஸ்ட் வேல்யூ which gives for n positive integer. which gives positive integer. என்னுக்கு பாசிட்டிவ் இண்டீஜர்ஸை நீங்கள் எடுத்துக்கோங்க. 1 2 3 4 5 எடுத்துக்கிட்டு எந்த ஒரு மினிமம் வேல்யூ என்னுக்கு கொடுக்கும்போது நமக்கு ஃபர்ஸ்ட் ரியல் கிடைக்குது. அதுவும் எங்க இவங்க கொடுத்த டேர்ம்ல அப்ளை பண்ணும்போது ரியலாக முழுவதுமாக ரியல் பார்ட் மட்டுமே கிடைக்குதுன்னு கேட்குறாங்க. அதே மாதிரி என்னுக்கு அடுத்து வேறு எந்த நம்பரை கொடுக்கும்போது நமக்கு பியூர்லி இமேஜினரி கிடைக்குதுன்னு கேட்குறாங்க. நல்ல கொஸ்டின் பார்த்துக்கோங்க. see solution. ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்ததை நம்ம எடுத்துக்குவோம்ப்பா. by given அதவே நாம zன்னு எடுத்துக்கலாம். z is equal to root 3 plus I whole power n. காம்ப்ளெக்ஸ் நம்பர் தானே, எனி காம்ப்ளெக்ஸ் நம்பர் கேன் பி ரிட்டன் அஸ் z. கொடுத்ததை அப்படியே zன்னு எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் என்ன செய்ய போறேன்னா, இந்த எண்ணுக்கு வேல்யூஸை அப்ளை பண்ண போறேன். 1 2 3ன்னு கொடுக்கும்போது இந்த z ஆனது எந்த இடத்துல நமக்கு ரியலா மாறுது அப்படின்னு பார்க்க போறோம். put n is equal to 1. then இந்த z என்ன ஆகுதுன்னு பார்ப்போம்ப்பா. z என்ன ஆகுதுன்னு பாருங்க. root 3 plus I whole power 1. whole power 1ன்றது நேச்சுரல். அப்போ என்னதான் கிடைக்குது? root 3 plus I கிடைக்குது. root 3 plus I. இப்போ இது காம்ப்ளெக்ஸ் நம்பராகவே இருக்கு. அதாவது ரியல் பார்ட்டும் இருக்கு, இமேஜினரி பார்ட்டும் இருக்கு. இல்லைன்னு சொல்லக்கூடாது. இங்கே இன்ட்டு 1 இருக்குன்னு அர்த்தம். நமக்கு ரியல் கிடைக்கல அல்லது பியூர் இமேஜினரியும் கிடைக்கல. அடுத்து நம்ம எண்ணுக்கு 2ன்னு போட்டு பார்ப்போம். when n is equal to 2 then இப்போ பாருங்க z is equal to அப்போ root 3
ப்ளஸ் ஐ ஹோல் ஸ்கொயர்னு போடலாமா? இது எப்படி இருக்கு? a plus b ஹோல் ஸ்கொயர் டைப்ல இருக்கு, which is equal to √3 ஹோல் ஸ்கொயர் plus I ஸ்கொயர் plus 2 into √3 into I. இப்போ இந்த ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆயிரும், 3 I ஸ்கொயர் மைனஸ் 1 மாறிடும். அடுத்து என்ன இருக்கு? 2 into √3 2 √3 into I, which is equal to 3 minus 1 என்ன ஆயிரும்? 2 plus 2 √3 I ன்னு வருதுப்பா. இதுவும் காம்ப்ளெக்ஸ் நம்பராகவே இருக்கு. நமக்கு பியூர்லி ரியலோ அல்லது பியூர்லி இமேஜினரியோ கிடைக்கல. when n is equal to 2, n is equal to 3 வேணா போட்டு பார்ப்போம். when m is equal to 3, then z என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். z is equal to √3 plus I whole power 3. whole power 3 எப்படி பிரிச்சுக்கலாம்? 2 into 1 ன்னு பிரிக்கலாம் பவர் செட். அப்போ √3 plus I whole square into √3 plus I. இங்க பவர் 1 போட்டேன். இப்போ பவர் 3 ஆயிடுச்சு. பேஸ் சேமா இருந்தா பவர் ஆட் பண்ணலாம், பேஸ் பவர் ரூல். சே, அதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியுது. குட். see here, இப்போ இது என்ன செய்யணும்ப்பா? இங்க இருக்கிற டேர்முக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோமே ஏற்கனவே 2 plus 2 √3 I ன்னு, அதை நாம இங்க யூஸ் பண்ணிக்கலாம், which is equal to 2 plus 2 √3 I into √3 plus I. இப்போ நீங்க ரெண்டு டேர்ம் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸையும் மல்டிப்ளை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இந்த 2 கொண்டு போய் ஒவ்வொரு டேர்மோட மல்டிப்ளை பண்ணுங்க. அடுத்து செகண்ட் டேர்மை கொண்டு போய் ஒவ்வொரு டேர்மோட மல்டிப்ளை பண்ணுங்க, which is equal to 2 into √3 2 √3. அடுத்து 2 into I plus 2I. அடுத்து 2 √3 into √3 into I. அதுக்கு என்ன வரும் அப்படின்னா √3 3 ஆ மாறிடும். அப்ப 2 into 3 6I. அடுத்த ஸ்டெப் பாருங்க, 2 √3 into I ஸ்கொயர்னு கிடைக்குது, பிளஸ் 2 √3 into I ஸ்கொயர். இந்த I ஸ்கொயர் என்ன ஆயிரும்? மைனஸ் 1 மாறும். அப்போ இந்த இடத்துல மைனஸ் 2 √3 கிடைக்க போகுது. 2 √3 அடுத்து இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம்ப்பா, பிளஸ் 8I 2I plus 6I ரெண்டையும் ஆட் பண்ணா 8I. இங்க என்ன வந்துருச்சு பாருங்க, இந்த I ஸ்கொயர் மைனஸ் 1 மைனஸ் 1 இன்டு பிளஸ் மைனஸ் 2 √3. அப்போ 2 √3 பிளஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடுச்சு, which is equal to 8I. இப்போ நமக்கு பியூர்லி இமேஜினரி கிடைச்சிருக்கு. பியூர்லி இமேஜினரி. I வந்துருச்சுன்னா இமேஜினரி, I வரலன்னா ரியல், which is equal to, in terms purely imaginary, so எப்போ imaginary கிடைச்சது? when n is equal to 3, we can get the complex number purely imaginary. இதை ஃபைனலில் நம்ம எழுதிக்கலாம். அடுத்த ஸ்டெப்பையும் பார்த்துடலாம்ப்பா. அடுத்த ரியல் கிடைக்குதான்னு பார்ப்போம். இதுக்கடுத்து நீங்கள் 4 5 யூஸ் பண்ணி பாருங்க, அது ரெண்டுக்குமே காம்ப்ளெக்ஸ் நம்பராகவே இருக்கும். 6க்கு ஆன்சர் நமக்கு கிடைக்கும். 4 and 5 சார் இதில் போடல, நீங்கள் செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் தான் கிடைக்கும். அதாவது x plus iy ஃபார்மேட்லேயே இருக்கும், ரியல் பார்ட் இருக்கும், இமேஜினரி இருக்கும். ஆனால் நமக்கு கேள்வி என்னன்னா, ஒன்று பியூர்லி ரியல் இருக்கணும் அல்லது பியூர்லி இமேஜினரியா இருக்கணும். நமக்கு இங்க 8I கிடைச்சிருக்கு. 8I பியூர்லி இமேஜினரி. அது கிடைக்க காரணம் n is equal to 3, the power n is equal to 3. இப்போ 4 and 5 போடல. நீங்க என்ன செஞ்சுக்கோங்க, நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. எக்ஸாம்லயும் நீங்க போட்டு காட்டணும்னு அவசியம் இல்லை. நீங்க n is equal to 6 மட்டும் டைரக்டா செக் பண்ணி காமிச்சா போதும். பாருங்க, when n is equal to 6, then z is equal to, z நம்மகிட்ட என்ன இருந்தது? √3 plus I whole power n இருந்தது. அதுக்கு பதிலாக 6 ன்னு போட்டுட்டேன். இந்த 6ஐயும் நான் என்ன செய்யலாம்ப்பா, ரெண்டா பிரிச்சுக்கலாம். எப்படி பிரிச்சுக்கலாம் பாருங்க, z is equal to √3 plus I
root 3 plus I whole power 3 into root 3 plus I whole power 3. இப்போதான் root 3 plus I whole power 3 க்கு ஆன்சர் என்ன கிடைச்சது? 8I ன்னு கிடைச்சது. அடுத்த டேர்முக்கு அதே 8I தான். அப்போ 8 into 8 64 into I square which is equal to minus 64. ப்ளஸ்லையோ மைனஸ்லையோ நம்பராக மட்டும் வந்துருச்சு, ஐ வரல. ஐ தான் நமக்கு என்ன ஆயிடுச்சு? ஐ ஸ்கொயர்டாக மாறிடுச்சு. அப்போ ஐ வரலன்னா அது பியூர்லி ரியல். See here, பியூர்லி ரியல். என்ன கொடுத்தோம்? n-க்கு 6ன்னு கொடுத்தோம், பியூர்லி ரியல் கிடைச்சிருச்சு. Therefore, for n is equal to 3, then root 3 plus I whole power n is purely imaginary, and n is equal to 6, then root 3 plus I whole power n is purely real. That's all. 3 மார்க்ல கேட்கலாம். புரிஞ்சுதா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ 6th கொஸ்டின் ஓவர். 7th கொஸ்டின் ஒரு 5 மார்க் கொஸ்டின் பா. இது ஜூன்ல கேட்டிருக்காங்க. கம்மிங் எனி எக்ஸாமினேஷன், ரிவிஷன் எக்ஸாமோ குவார்டர்லியோ ஹாஃப்-இயர்லியோ இந்த கேள்வி கேட்கறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. இதே மாடலில் எக்ஸாம்பிளும் இருக்கு. நீங்கள் இந்த கேள்வியை நான் இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். இதை நல்லா கவனித்து பார்த்துட்டு இதை செஞ்சு பார்த்துருங்க. அடுத்து எக்ஸாம்லையும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். போத் ஆர் சேம். கொஷினில் நம்பர்ஸ் மட்டும்தான் வேறு, மற்றபடி ஐடியா ஸ்டெப்ஸ் எல்லாமே ஒரே மாடல் தான். ஸோ இதை கவனிச்சிங்கன்னா நீங்கள் அந்த கொஷினை போட்டுடலாம். கவனிங்க, சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம்ப்பா. show that a complex number power 10 minus another complex number power 10, இது ரெண்டையும் நீங்க மைனஸ் பண்ணீங்கன்னா, அதாவது ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கு, இது ரெண்டையும் மைனஸ் பண்ணா நமக்கு பியூர்லி இமேஜினரி கிடைக்குது அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். அண்ட் ஒன் மோர், செகண்ட் ரோமன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா பியூர்லி ரியல்னு கிடைக்குதுன்னு சொல்றாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின் எக்ஸ்பெக்டட் ஃபார் பப்ளிக். லாஸ்ட் இயர் கேட்கல, இந்த வருஷம் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். உங்கள் ஸ்கூல்லையும் அடிக்கடி கேட்பாங்க. ஸோ நல்லா கவனிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டினுடைய ஃபர்ஸ்ட் ரோமன் எடுத்துக்கலாம்ப்பா. ஃபர்ஸ்ட் ரோமன்ல அவங்க என்ன செய்ய சொன்னாங்க? பியூர்லி இமேஜினரின்னு ப்ரூவ் பண்ண சொன்னாங்க. நான் கொடுத்தத முதல் காம்ப்ளெக்ஸ் நம்பரை, இது ரெண்டும் சேர்ந்தது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான், மினிமைஸ் பண்ணால் ஒன்றா மாறிடும். அப்போ பை கிவனை தவிர நான் என்ன எடுத்துக்கிறேன்? லெட் இசட் இஸ் ஈக்குவல் டு, இது கிவன் தான், பட் நான் இசட்னு எடுத்துக்கிட்டேன். எப்படின்னா இருக்கு? 2 plus I root 3 whole power 10 minus of 2 minus I root 3 whole power 10. இதை நான் இசட்னு எடுத்துக்கிட்டேன். நாம என்ன ப்ரூவ் பண்ணணும்னு சொன்னேன்? பியூர்லி இமேஜினரி. பியூர்லி இமேஜினரிக்கு ப்ரூவ் பண்ணணும்னா உங்களுக்கு ரூல்ஸ் தெரிஞ்சிருக்கணும். இசட் ஈக்குவல் டு இசட் பார்னு சொன்னா பியூர்லி ரியல். இப்போதான் நம்ம பார்த்தோம், ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லயே எல்லா கேள்வியும் பார்த்தோம். பியூர்லி ரியலுக்கு என்ன சொல்லணும், பியூர்லி இமேஜினரிக்கு என்ன சொல்லணும்னு சொன்னோம். இங்க பாருங்க, கண்டிஷன் ஃபார் பியூர்லி ரியல். பியூர்லி ரியல்னு சொல்லணும்னா இசட் ஈக்குவல் டு இசட் பார். இசட் ஈக்குவல் டு இசட் பார்னு நீங்கள் நிரூபிச்சுட்டா அவங்க கொடுத்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் இசட்டில் ரியல் பார்ட் மட்டும்தான் இருக்கும். இருக்கு அல்லது இருக்கும், அதுதான் இருக்கும். வேற இமேஜினரி பார்ட் இருக்காது, ஜீரோவாக. ஸோ கண்டிஷன் உங்களுக்கு இப்போ கிளியராக இருக்கும். நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு see the question solution. Solution 1. ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்துருக்க காம்ப்ளெக்ஸ் நம்பரை நம்ம எடுத்துக்கலாம். லெட் z is equal to 2 plus I root 3 whole power 10 minus of 2
minus I root 3 whole power 10. இங்க condition for purely real and purely imaginary. Purely real na z is equal to z bar nu prove பண்ணனும். Imaginary na z is equal to minus z bar nu prove பண்ணனும். சரி, condition for சொல்றதை விட ஒரு தடவை எழுதி காமிச்சிருங்க. condition for purely imaginary is z is equal to minus z bar. z is equal to minus z bar. அப்போ நமக்கு z bar வேணும். பார் கண்டுபிடிக்கலாம். z bar is equal to 2 plus I root 3 whole power 10 minus of 2 minus I root 3 whole power 10 whole bar. இந்த பாருடைய ப்ராப்பர்ட்டிஸ்ல என்ன படிச்சிருக்கோம்? ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு ஒரே பார் இருந்தா ரெண்டுக்கும் நாம டிவைட் பண்ணி கொடுத்துடலாம். which is equal to 2 plus I root 3 whole power 10 bar minus of 2 minus I root 3 whole power 10 bar. அதே மாதிரி கான்ஜுகேட் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு பவர்ஸ் இருந்தா அதை நீங்க பாருக்கு மேல கொண்டு வந்துடலாம், பாரை உள்ள கொண்டு வரலாம். அடுத்த ஸ்டெப் ஆக see here 2 plus I root 3 bar whole power 10. இதுவும் நமக்கு கான்ஜுகேட் ப்ராப்பர்ட்டி தான். minus of 2 minus I root 3 bar whole power 10. இது அடுத்த ஸ்டெப்ல என்னவா மாறும்? இங்க பார் போட்டுட்டா கான்ஜுகேட் எடுக்கணும். கான்ஜுகேட் என்ன ஆகுது? 2 minus I root 3 whole power 10 ஆக மாறிடுச்சு. மைனஸ் ஆஃப் இங்க பார் எடுக்கும்போது 2 plus I root 3 whole power 10 மாறுது. இது ரெண்டுக்கும் என்ன சார் வித்தியாசம்? இங்க பாருங்க, இது வந்து ஈக்குவேஷன் 1. இங்க 2 plus I root 3 whole power 10 பாசிட்டிவா இருக்கு, இங்க என்னவா இருக்கு? நெகட்டிவா இருக்கு. அப்போ இதை நான் பாசிட்டிவா மாத்துறதுக்காக இந்த மைனஸை வெளியில் எடுக்கிறேன் சார். அப்போ இங்க பிளஸ்ல இருந்து ரெண்டு மைனஸ் இருக்குப்பா, மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ். அப்போ ஒரு பிளஸ் இருக்குன்னா உள்ள ரெண்டு மைனஸ், அப்போ ஒரு மைனஸை மட்டும் நாம என்ன செய்யலாம்? காமனா எடுக்கலாம். காமனா மைனஸ் எடுக்கிறேன், which is equal to மைனஸ் ஆஃப், ஒரு மைனஸ் எடுத்துட்டா இந்த மைனஸ் வெளியே வந்துருச்சு, அப்போ இது பிளஸ் ஆயிடும். 2 plus I root 3 whole power 10. இங்க பிளஸ்ல இருந்து ஒரு மைனஸ் எடுத்திருக்கேன், அப்ப இன்னொரு மைனஸ் இங்க இருக்கும். சோ மைனஸ் ஆஃப் 2 minus I root 3 whole power 10. வெளியில காமனா மைனஸ் எடுத்துட்டேன். இதை நீங்க உள்ள அனுப்புனீங்கன்னா இதே ஸ்டெப் கிடைச்சோம். இப்போ இது பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கு பாருங்க, which is equal to minus z. z தான் இங்க இருக்கு பாருங்க, z தானே. அப்போ இங்க முன்னாடி என்ன வந்தது? z பார்னு வந்தது. சார் நீங்க கண்டிஷன் என்ன சொன்னீங்க? z equal to minus z பார்னு சொன்னீங்க. ஆனா இங்க minus z equal to z பார்னு இருக்கு. ஒன்னும் டிஃபரன்ஸ் இல்லப்பா. மைனஸ் ஆல த்ரூ அவுட் மல்டிப்ளை பண்ணுங்க, இது மைனஸ் ஆயிரும், அது பிளஸ் ஆயிரும். That's all. This implies z is equal to minus z bar. எப்படி சொன்னேன்? மைனஸ் ஆல த்ரூ அவுட்டா மல்டிப்ளை பண்ணுங்க, ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரெண்டையுமே மைனஸ் ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? z equal to minus z பார்னு கிடைச்சிரும். இங்க மைனஸ் வந்துரும், இது பிளஸ் ஆயிரும். That's all. இப்போ நமக்கு இந்த ரிசல்ட் கிடைச்சிருச்சுன்னா நாம என்ன சொல்லலாம்? பியூர்லி இமேஜினரி. எது பியூர்லி இமேஜினரி? அவங்க கொடுத்திருக்கக்கூடிய இந்த கால்குலேஷன் நீங்க சிம்பிளிஃபை பண்ணா என்னன்னு கிடைக்குமா? பியூர்லி இமேஜினரி நம்ம சொல்லிட்டோம். Therefore the given complex number is purely imaginary. First part over pa, purely imaginary. Second part கண்டுபிடிக்கலாமா? புரிஞ்சுதா? நல்லா தெளிவாக உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன். இதை அப்படியே நீங்கள் பார்க்காம செஞ்சு பார்த்துட்டு எக்ஸாம்பிளையும் ஒர்க் அவுட் பண்ணணும். இப்போ நம்மக்கிட்ட இருக்க ரெண்டாவது பார்ட் சொல்யூஷன் 2.
சொல்யூஷன் 2. இங்கே ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க, அது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். டேர்ம்ஸ் படி 19 minus 7i by 9 plus i. 19 minus 7i. Consider 19 minus 7i by 9 plus i. இதை மட்டும் கன்சிடர் பண்றோம். ஏன் சார் கன்சிடர் பண்றோம்? இங்க காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஃபிராக்ஷன்ல இருக்கு, டைரக்டா அப்படியே செய்ய முடியாது. அதனால இந்த பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறத மட்டும் முதல் கன்சிடர் பண்ணுவோம், அதுக்கப்புறம் பவர் ரைஸ் பண்ணிக்குவோம், பவர் 12 ரைஸ் பண்ணிக்குவோம். பாப்போமா? see here. இப்போ எந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரும் ஃபிராக்ஷன் ஃபார்மேட்ல இருந்ததுன்னா டினாமினேட்டரினுடைய கான்ஜுகேட்டால நம்ம என்ன செய்யணும்? மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணணும். which is equal to 19 minus 7i divided by 9 plus i into 9 minus i by 9 minus i. சம் கரெக்டா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஒரு சின்ன மிஸ்டேக் கூட உங்களை எல்லா வகையிலும் மாத்திரும். 19 minus 7i by 9 plus i. So 19 minus 7i which is equal to இங்க 19 into 9 போடலாம்ப்பா. என்ன வரும் பாருங்க? 19 into 9 19 into 9. இது 9 times into 10 90 and then 81, totally 171 பா. 171. அதாவது இந்த 19 கொண்டு வந்து 9 ஆல மல்டிப்ளை பண்ணிட்டேன். கீழே இருக்குது a plus b into a minus ib, காம்ப்ளெக்ஸ் நம்பர் வடிவம். அப்போ அதை வந்து a squared plus b squared போட்டுக்கலாம். அடுத்து 19 கொண்டு வந்து இந்த i யோட மல்டிப்ளை பண்றேன், minus 19i. அடுத்து 7 கொண்டு வந்து 9 ஓட மல்டிப்ளை பண்றேன், minus 63i. and then minus of minus plus 7i square divided by 9 square plus 1 square, அதாவது a square plus b square, which is equal to 171 minus 7. ஏன்னா இந்த i squared என்ன ஆயிரும்? minus 1. minus 1. அடுத்து இது ரெண்டையும் பாருங்க. see here 63 and then 63 plus 9 72. 72 82 minus 82i divided by இங்க 81 plus 1 squared 1 which is equal to 171 minus 7 என்னப்பா வரும்? 164 minus 82i divided by 82. ஸோ 82 காமனாக எடுங்க. 82 நீங்கள் காமனாக எடுத்தீங்கன்னா 82 எடுத்ததுக்கப்புறம் 2 minus i divided by 82. 82 cancel, which is equal to 2 minus i-ன்னு கிடைச்சிருக்குப்பா. இதே மாதிரி நம்ம அனதர் ஒன்னையும் கண்டுபிடிக்கணும். யாரை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த நெக்ஸ்ட் டேர்ம் இருந்தது இல்லையா, இதோட நாம ஆட் பண்ண வேண்டியது யாரு? இதோட ஃபர்ஸ்ட் டேர்மோட ஆட் பண்ண வேண்டியது 20 minus 5i by 7 minus 6i. 20 minus 5i. Second one 20 minus 5i by 7 minus 6i. 7 minus 6i. 7 minus 6i. இதையும் கன்சிடர் பண்றோம். இதை கன்சிடர் பண்றதுனால இதையும் நாம சிம்பிளிஃபைடா மாத்த போறோம். இப்போ டினாமினேட்டர்ல வந்துருச்சு 7 minus 6i ன்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை த கான்ஜுகேட் ஆஃப் த டினாமினேட்டர். 20 minus 5i divided by 7 minus 6i into 7 plus 6i by 7 plus 6i. 7 into 20 என்ன வரும்பா? 140. 20 into 6 and then plus 120i. minus 5 into 7 minus 35i. அடுத்து என்ன வருது பாருங்க? மைனஸ் ஆஃப் பிளஸ் மைனஸ்
5 into 6 30. I into I square divided by, see here, 7 square plus 6 square. ஏன்னா a வந்து 7, b வந்து 6. சார் மைனஸ் 6 சொல்லக்கூடாது, i வந்துருச்சுல்ல, a plus ib into a minus ib என்பது நமக்கு a ஸ்கொயர் plus b ஸ்கொயர். அடுத்து பாருங்க 140 plus 30, அப்போ 170. இங்க பாருங்க என்ன வருதுன்னு, plus of plus 120 ல இருந்து நீங்க என்ன செஞ்சிருங்க, 35 சப்ட்ராக்ட் பண்ணிருங்க. see here is 5 and then 1 and then what, 11 8 85 pa 85, which is equal to, see here, plus 85i divided by 49 plus 36. 49 plus 36 னா இங்க 49 plus 6 வந்து எவ்வளவு வந்துருது, 55 வந்துருது. 30 ஆட் பண்ணீங்கன்னா 85, which is equal to 170 plus 85i divided by 85. 85 காமனா எடுங்க, which is equal to 85 காமனா எடுத்துட்டா 2 plus I divided by 85. 85 cancel. இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, 2 plus I ன்னு கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம பவர்ஸை ரைஸ் பண்ணலாம். இப்போ நம்ம என்ன செய்யலாம், பவர்ஸை ரைஸ் பண்ணலாம். என்னதுக்கு, இங்க இருக்கிற டேர்முக்கு, அதாவது செகண்ட் கன்சிடருக்கு பவர் 12 ரைஸ் பண்ணலாம். அப்படி ரைஸ் பண்ணணும்னா இந்த 2 plus ஐக்கு ரைஸ் பண்ணா போதும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம்ல இங்க கண்டுபிடிச்சோம் இல்லையா, see here 19 minus 7i by 9 plus 7i. இதுக்கும் பவர் நம்ம ரைஸ் பண்றதுக்கு பதிலா அதை சிம்பிளிஃபை பண்ணிட்டோம், 2 minus i அதனுடைய பவர்ல நாம ரைஸ் பண்ணலாம். என்ன ரைஸ் பண்ணணும், ரெண்டுக்குமே பவர் 12 ரைஸ் பண்ணி இந்த ரெண்டையும் ஆட் பண்ணா ஆன்சர் ரியல்னு காட்டணும். சோ நீங்க செய்ய வேண்டியது 2 minus i னுடைய பவர் 12 ன்னு எடுக்கிறோம். 2 minus i பவர் 12. ஆக்சுவலா பார்த்தா அந்த சம்மை எழுதி இருக்கணும், அந்த பேஜ்ல இருக்கு, அதனால நேரடி அப்படியே போடலாம். 2 minus i பவர் 12 minus or plus தான் கொடுத்திருந்தாங்க. அடுத்து 2 plus i whole power 12. இந்த டேர்ம் தான் நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா, அவங்க கொடுத்ததை மினிமைஸ் பண்ணதா கிடைச்சிருக்கு. இதை நாம எப்பயும் போல என்ன எடுத்துக்கலாம், see here z ன்னு எடுத்துக்கலாம், which is equal to z, say for our purpose. இப்போ z bar கண்டுபிடிக்கலாம். therefore z bar is equal to, இங்க இருந்து பாருங்க, 2 minus i whole power 12 plus of 2 plus i whole power 12 whole bar. சாரி, இப்போ அந்த பார் என்ன செஞ்சிடலாம், ரெண்டா டிவைட் பண்ணி கொடுத்துருங்க, which is equal to 2 minus i whole power 12 bar plus of 2 plus i whole power 12 whole bar. பாரை உள்ள கொண்டு வாங்க, பவரை மேலே கொண்டு போயிருங்க, which is equal to 2 minus i bar whole power 12 plus of 2 minus i 2 plus i bar whole square power 12. இப்போ பார் என்ன ஆயிரும், 2 plus i மாறிடும், whole power 12 ஆயிடுச்சு. பிளஸ் இங்க என்ன வந்துருது, 2 minus i whole power 12. நாம z ன்னு என்ன வச்சுக்கிட்டோம் சார், ஃபர்ஸ்ட்ல 2 minus i இருக்கு சார், ஓகே இருக்கட்டும். இங்க a plus b ன்னு இருக்கு, a plus b ன்னு கொடுத்தா என்ன, b plus a ன்னு கொடுத்தா என்ன. see here, suppose ஒரு இடத்துல a plus b ன்னு இருக்கு, இன்னொரு இடத்துல b plus a ன்னு இருக்கு, ரெண்டுமே பிளஸ்ஸா தானே இருக்கு. அப்ப ரெண்டும் எப்படி வேணாலும் நீங்க இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்ப இந்த ரெண்டாவது டேர்ம் ஃபர்ஸ்ட் வச்சுக்கிறேன், which is equal to 2 minus i whole power 12 plus of 2 plus i whole power 12. இப்போ பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கு பாருங்க,
z மாதிரியே இருக்கா? இந்த செகண்ட் சொல்யூஷன்ல which is equal to z. இதை நாம எங்க இருந்து எடுத்தோம்? z பார்னு வச்சுக்கிட்டோம். z bar is equal to நமக்கு z ன்னு கிடைச்சிச்சு. z bar is equal to z ன்னு கிடைச்சா என்னப்பா ப்ரூவ் பண்ணணும்? நாம ப்ரூவ் பண்ண வேண்டியது நமக்கு purely real. Therefore the given complex number is purely real. That's all. So 2.4 எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய எல்லா கொஷினையும் உங்களுக்கு கிளியராக கொடுத்துட்டேன். நீங்கள் வீட்டில் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், நிச்சயமாக ஈஸியாக இருக்கும். இந்த 2.4ல் எக்ஸாம்பிள்ஸ் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இருக்குது. அது அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் நடத்துகிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள். Bye, see you.